ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக நீங்கள் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஏர் ஃப்ரையரோட நேம் பிலிப்ஸ் 3000 சீரீஸ் டூயல் பேஸ்கட் ஏர் ஃப்ரையர். ஸோ இதை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஏர் டெக்னாலஜி. ஸோ இதோட வேலை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்போ எதுனாலும் சரி ரொம்ப ஒன்று போல் குக் பண்ணும். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சிக்கன் அந்த மாதிரி குக் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2 ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு சைஸ் தான். ஒன்று 3 லிட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் அளவு இருக்குது. இப்போ டைம் எப்படி இதில் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே தனித்தனி டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 2 பேஸ்கெட்டுக்குமே ஒரே டெம்பரேச்சர் ஒரே டைம் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சேம் டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃப்ரையரில் ரெசிபியெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஹோம் ஐடின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படியெல்லாம் குக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் 8 இருக்குது. அதாவது சிக்கன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் மீன், அப்புறம் இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான ஆயிலில் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலே சூப்பராக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நல்லா சிக்கன் குக் ஆகிடும். ஸோ இன்னொன்று இதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவனை விட இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிக்கனை குக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இது டிஷ்வாஷர் சேஃப். ஸோ நீங்கள் குக் பண்ணிவிட்டு அப்படியே டிஷ்வாஷரில் போட்டிங்கன்னா நல்லா கழுவி கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு கழுவுற வேலையும் ரொம்பவே மிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஏர் ஃப்ரையரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஏர் ஃப்ரையரில் அதாவது டாப் சர்ஃபேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டச்சு தான். இல்லை உங்களுக்கு நீங்கள் ப்ரீசெட் டச் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டச் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா இது ரேபிட் ஏர் டெக்னாலஜி. இந்த பிலிப்ஸில் ரேபிட் ஏர் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது சிக்கன் எதுனாலும் சரி ஒன்று போல் குக் பண்ணும். 2 பேஸ்கட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்கட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். இப்போ இந்த பேஸ்கட் பார்த்திங்கன்னா 3 லிட்டர்ஸ். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஏர் ஃப்ரையரோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். அப்புறம் அந்த பேஸ்கட் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்போ பேஸ்கட்குள்ளே கோட்டிங் இருக்குது. ஸோ அது நான்ஸ்டிக். ஸோ திஸ் வாஷர் சேஃப். இப்போ இந்த ஏர் ஃப்ரையரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கன்னாலும் சரி இல்லை ஃப்ரைஸ் எதுனாலும் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு எவ்வளவு கிராம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் மேனுவல் வச்சுருந்தீங்கன்னா அதிலேயே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் ஒருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இப்போ இந்த grill வந்து ரொம்ப வந்து ஹீட் இப்போ வந்து குக் பண்ணாதனால ஹீட் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து குக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு அடியில் வந்து கை வச்சிடாதீங்க. அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மாவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். இல்லை ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா க்ளீனாக வந்து போயிடும். நீங்கள் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டச் ஸ்க்ரீன். பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ வந்து மேலே டச் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து டச் பண்ணாலே போதும். பின்னாடி வந்து வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. வயரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ஹீட் எப்படி வெளியே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டி விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வழியாக தான் வந்து ஹீட்டெல்லாம் வந்து வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் இது இப்போ வந்து நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப இந்த கேஸ் அடுப்பு இந்த மாதிரி பக்கத்துலலாம் வச்சு குக் பண்ணாதீங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து வயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் குக் பண்ணிவிட்டு இந்த வயர் தேவையில்லைன்றப்ப இந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வயரோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எங்கே இருந்தாலும் வந்து வயர் கனெக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஹீட் போகிற இடம். ஸோ உங்களுக்கு அங்கனக்குள்ளேயே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீட் வெளியேற மாதிரி ப்ளேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி தான் வந்து ப்ளக் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த 2 பேஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் இதில் க்ளோஸ் பண்ணுறப்ப லைட்டாக வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காகனா ஏர் வந்து ஒன்று போல் வந்து சுற்றணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இதுதான் வந்து அந்த ட்ரே, உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கழுவணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இதை தனியாக எடுத்து கழுவிக்கலாம். இதை வந்து இந்த ப்ரஷ்ஷு அந்த மாதிரி தேய்ச்சிடாதீங்க. இது ஃபுல்லாமே வந்து நான்ஸ்டிக் கோட்டிங். ஸோ உங்களுக்கு போயிடும். நீங்கள் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிற வரைக்கும் தான் ஒட்டாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிடாதீங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப நல்லா க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தது வந்து 3 லிட்டர்ஸ். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பெரிய பேஸ்கட். இந்த பெரிய பேஸ்கட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். இப்போ சின்ன பேஸ்கட்டில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி சேம் டிசைன் தான் வந்து இந்த பெரிய பேஸ்கட்லேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சின்ன ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான அளவில் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 லிட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே வச்சு நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 6 லிட்டர் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்மால் ட்ரே இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேவே இருக்குது. இந்த மாதிரி வந்து ட்ரே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிச்ச ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 டைம் தான் வந்து நீங்கள் குக் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சைடு சிக்கன் குக் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைமில் வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுதான் வந்து ஏர் ஃப்ரையரோட டாப். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. எல்லாமே டச் தான். ஆன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேஸ்கெட் வந்து காமிக்குது. 1, 2. இப்போ வந்து நீங்கள் 1 பேஸ்கெட், அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுதான் டெம்பரேச்சரை நீங்கள் வந்து கூட்டணும்னா கூட்டிக்கலாம், குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த குறைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 155 அந்த மாதிரி குறையுது. இப்போ வந்து டெம்பரேச்சரை வந்து கூட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 180 அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சரை வந்து கூட்டிக்கலாம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டைம் இருக்குது. டைம் வந்து அதே மாதிரி தான் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 1 ஹவருக்கு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டைம் இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து குக் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களால் வந்து டைம் செட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைம் வந்து நீங்கள் வந்து கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மெனுக்கும் இப்போ வந்து சிக்கன் அதுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மீன் குக் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து
60 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து டைம் வந்து நம்மளால் எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து டைம் வந்து குறைச்சிக்கலாம். இது எல்லாமே வந்து செட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்கெட், அதாவது வந்து அந்த 3 லிட்டர் பேஸ்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த செட்டிங்ஸு. இப்போ வந்து செகண்ட் பேஸ்கெட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து செகண்ட் பேஸ்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சேம் டெம்பரேச்சரை வந்து கூட்டிக்கலாம். அதே மாதிரி டைமையும் வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து கூட்டிக்கோங்க, டைமை குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த செட்டிங்ஸ் வந்து தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட். இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும்ல அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீசெட். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், செகண்டு வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு. ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் அந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குக் பண்ணுறது, மீன் குக் பண்ணுறது, வெஜிடபிள், கேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து ரீஹீட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திருப்பி லைட்டாக சூடாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் போதும். சூப்பராக வந்து ரீஹீட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டு செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு ப்ரீசெட்டையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து டைம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வேணும், என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்றது எல்லாமே வந்து மேனுவல் பார்த்திங்கன்னா அதில் தெரியும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே உள்ள பட்டன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டுக்காக அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டையுமே வந்து சேம் டைமில் எனக்கு குக் பண்ணணும் அதாவது வந்து ரெண்டையுமே கம்பைனாக வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ இதிலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கீங்க, இல்லை சிக்கன் வச்சுருக்கீங்க, அதுலேயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரே டைமில் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து சேம் டைம் ஆகிடுச்சா, சேம் டெம்பரேச்சர். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து ஷேக் பண்ணுறதுக்காக, சும்மா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக, இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கணும். அதுக்காக இப்போ வந்து ஸ்கீலில் வந்து செகண்ட் பேஸ்கெட். இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ எப்படி குக் பண்ண போகிறோம்னா அந்த ஆன் பட்டன் இருக்குது, அந்த பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஏர் ஃப்ரையர் வந்து ஒர்க் ஆகிடும். உங்களுக்கு பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் வந்து எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.